இப்போ எவ்வளோ இருக்குது அப்படி சொல்லி பாருங்கள். அந்த புத்தில் கொய்ன்னு வருதுங்க. வெல்கம் டு ஜேடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எண்டோஸ்கோபிக் கேமரா இருக்குது பார்த்தீங்களா? இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம அலசி ஆராய போகிறோம். இங்கே பாருங்களேன், சுற்றி ஒரு பெரிய காடு கணக்காக உள்ள இடங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பாம்பு பொந்து அது இது நிறைய இருக்குது. ஸோ அதனால் உள்ளக்க போய் அதுக்குள்ளேனா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது போக டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் இதை வச்சு பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு என்னென்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு காட்டுறேன். இதை அமேசானில் இருந்து தான் வாங்கினேன். இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசை. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன வயசில் ஏதாவது மூக்குக்குள்ளே போயிடுச்சு, தொண்டைக்குள்ளே இருக்குன்னா ஒரு இதை வச்சு பார்ப்பாங்க. ஸோ அந்த இதுதான் இது. இப்போ பாருங்கள், அதை நான் எடுத்துக்கிறேன். எண்டோஸ்கோபிக் கேமரா இது 1 மீட்டர் லென்த்துக்கு நம்ம வாங்கியிருக்கோம். இதில் என்னென்ன மாதிரி கனெக்ட் பண்ணுறது இந்த மாதிரினா கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி வாங்கி செக் பண்ணிட்டேன். இது கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. இதுனா கேபிளுங்க, இந்த மொபைலோட கனெக்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதுதாங்க நம்மளுக்குரிய கேமரா. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு இது பார்த்தீங்கன்னா டைப் சிலையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். மைக்ரோ யூஎஸ்பி இதுலேயும் பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். 2 இது தந்திருக்காங்க. நம்ம எதில் வேணுமோ கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு டைப் சி தேவையில்லை. நம்ம நார்மல் ஃபோனில் தான் கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேமரா இருந்தால் இருக்குங்க. சின்னதாக கேமரா பார்க்குறதுக்கு எவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தாங்க, ரொம்ப சின்ன கேமரா. இது பார்த்தீங்கன்னா இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுறது, அதாவது பார்த்திங்கன்னா பிரைட்னஸ் இங்கே முன்னாடி ஃப்ளாஷ் அடிக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தந்திருக்காங்க. ஏதாவது வீடியோ எதாவது கேப்சர் பண்ணணும், ஏதாவது ஃபோட்டோ கேப்சர் பண்ணணும்னா இங்கே பட்டனை கிளிக் பண்ணாலே போதும், கேப்சர் ஆயிரும். சரி, ஓகே. இது 1 மீட்டர் நான் வாங்கினேன். 1 மீட்டரே நம்மளுக்கு போதுமானது தான். சரி, ஓகே. இதை கலட்டியாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இவ்வளோ லென்த் இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் தந்திருக்காங்க. இது என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது பார்த்திங்கன்னா ஏதாவது வாய்க்கால் சின்ன ஒரு இதில் ஏதாவது விழுந்துருச்சு அப்படின்னா இதை வச்சு கொக்கி மாதிரி டைப்பில் தந்திருக்காங்க. அதை வச்சு எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னொன்று இருக்குது. இது பார்த்திங்கன்னா மேக்னெட்டுங்க. ஏதாவது ஒன்று காணாமல் போயிடுச்சு, கீ உள்ளக்க விழுந்துருச்சு அப்படின்னா அதை தூக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மேக்னெட்டை வச்சு தூக்கிக்கலாம். ஸோ அதுக்காக. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்குரிய ஒரு கனெக்டர் ஒன்று தந்திருக்காங்க. அந்த சின்ன கனெக்டர் இதை 2 தான் கனெக்ட் பண்ணுறதுக்குரிய கனெக்டர் இது, அந்த கேமராவோட சேர்த்து. அதுக்கடுத்து இன்னொன்று இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா தெரியும், சைடு மிரரில் இருக்கும். ஒரு மிரர் இருக்கும், மிரரோட சேர்ந்துருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மிரரோடு இருக்கும். இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சைடாக உள்ள திங்ஸ் பார்க்க முடியாது, ஸ்ட்ரெயிட்டாக உள்ளதை தான் பார்க்க முடியும். சைடாக அதை பார்க்கணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சைடு உள்ளதை நம்மளால் பார்க்க முடியும். கீழே விழுந்துருச்சு. சரி, ஓகே. இதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். இதெல்லாம் உள்ளக்க வச்சிரு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கு மொபைலோட கனெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆப் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். அது ஆல்ரெடி இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. மொபைலில் தான் இந்த பாருங்கள், இந்த மொபைலில் தான் கனெக்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இதை வச்சுட்டு அந்த ஆப் ஓப்பன் பண்ணாலே போதும், நம்மளுக்கு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். கேப்சரும் வீடியோ பண்ணால் பண்ணிக்கலாம், ஃபோட்டோவும் எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதை யூஸ் பண்ணி நம்மளுக்கு எடுக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. தெரியும்னு நினைக்கிறேன். அவன் கேமராமேன் பிரேமானந்துக்கு கால் அது. அதுக்கடுத்து அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி இருக்குது. இது பார்த்திங்கன்னா பக்கத்தில் வச்சு வைக்கும் போல கிளாரிட்டி நல்லாயிருக்கும். தூரமாக வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சரி, பக்கத்தில் என்னென்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? நாங்கள் ஒவ்வொன்றா சர்ச் பண்ணுறோம், எங்கெங்கெல்லாம் பொந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்குறோம். அப்படியே உங்கள் கூடயே நாங்கள் இது பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பிளேஸை பாருங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பொந்து எல்லாமே இருக்குங்க. ஸோ அதை தான் நம்ம ஒவ்வொன்றா சர்ச் பண்ணி பார்க்க போகிறோம். போகிற இடம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஏதாவது பொந்து இருந்துச்சு அப்படின்னா அதில் உள்ளக்க விட்டு பார்க்க போகிறோம். என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்க போகுது. சரி, ஓகே. போய் பார்க்கலாம். இது நார்மலாக பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஓரம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஏதாவது பொந்து இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். அப்படியே போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கனக்குள்ளே ஒரு பொந்து பார்த்துட்டோம். இந்த பொந்துக்குள்ளே தான் இதை விட்டு பார்க்க போகிறோம். என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பொந்தை இதிலேருந்து காட்டுறேன். இதுதாங்க அந்த பொந்து. உள்ளக்க போகுது பாருங்கள். சரி, உள்ளக்க விடலாம். எவ்வளோ தூரம் போகுது என்னன்னே தெரியல, பார்க்கலாம். ஐயோ, ஏதோ இருக்குது பாருங்க. இல்லை ஏதோ இல்லை, பூச்சி மாதிரியே இருந்த மாதிரி இருந்துச்சு. எல்லா இடமும் சுற்றிக்கிட்டோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எது இப்போதைக்கு வரல. உள்ளக்கு போய்கிட்டே இருக்குது. ஆனால் எதுவும் இல்லை. இந்த பொந்தில் எதுவும் இல்லைங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். உள்ளக்க வரைக்கும் பார்த்திங்கன்னா மண்ணாக தான் போயிடுச்சு, எதுவும் இல்லை.
அடுத்து வந்து ஏதாவது வேறு பொந்து இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நடந்து போகிற பாதையிலே வந்து ஒரு பொந்து இருக்குது. அதில் என்ன பொதுன்னு பார்க்க போகிறோம். இப்படி தான் வச்சு வந்து பார்க்க போகிறோம். இந்த கேமராவில் வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பொந்து இது தான். அப்படியே மெதுவாக கொண்டு போகிறேன். எறும்பாக இருக்குங்க இந்த பொந்தில். பூச்சி நிறையா இருக்குது. இருட்டுற நேரம் வேறு, எது இருந்துடாமல். ஆமாம், கொஞ்சம் பார்த்து தான் போகணும். பார்த்து தான் அப்படியே மெதுவாக உள்ள கிறக்கணும். வந்துச்சுன்னா என்ன செய்வேன்? வந்துச்சுன்னா ஓடிடணும். அந்த ஃப்ளாஷ் வந்து அடிக்கிறது நல்லா தெரியுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் மண்ணோட இது வந்து ஃபுல்லாக தெரியும். சரி, ஓகே. ஃப்ளாஷை வந்து கொஞ்சம் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணிக்கலாம், லைட்டாக மட்டும். ஓகே. இதுவுமே அடியில் வரைக்கும் போயிடுச்சு. இப்போ எவ்வளோ தூரம் போகுது பா. இதுலேயுமே வந்து எதுவும் இல்லை. இந்த பாருங்க பூச்சிகள் இருக்குது பாருங்கள். கீழே பூச்சி தெரியும்னு நினைக்கிறேன். பூச்சியுமே ஓடிடுச்சு ஒன்று. அவ்வளோதான், கடைசி வரைக்கும் போயிடுச்சுங்க. இங்கே வந்து அவ்வளோவா எதுவும் இல்லை. அப்படியே வெளியே எடுக்கிறேன். எவ்வளோ தூரம் வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்பா, இந்த பொந்தில் வந்து கடைசி வரைக்கும் விட்டாச்சுங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எதுவுமே இல்லை. சரி, ஓகே. அதுக்கடுத்து வேறு பொந்து நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம நேரத்துக்குன்னு எதுவும் வந்து இல்லை, எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பூ இருக்குது பார்த்திங்களா. ஒரு பூக்குள்ளக்க என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த கேமரா வச்சு வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து பாருங்கள் தெரியும், இந்த பூ இருக்குது பார்த்திங்களா. இதை வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பூ வந்து இருக்குது. இதை அப்படியே வந்து உள்ளக்க வந்து விட போகிறோம். பாருங்கள் பா, இந்த பூக்குள்ளே வந்து பாருங்கள் எவ்வளோ டாட் டாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்படியே சின்ன சின்ன டாட் டாட்டாக இருக்குங்க. சின்ன சின்னதாக டாட் டாட்டாக இருந்து அப்படியே வந்து உள்ளக்கு போகுது. செமையாக இருக்குங்க அந்த பூ. அந்த பூக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அந்த டாட் டாட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது. அதுக்கடுத்து வந்து வேறு எதை நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம் நம்ம. சரி, ஓகே. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இவன் பெருசு, இவன் வாய்க்குள்ளே என்ன, வாயில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா வாயில் தான் வந்து செக் பண்ணுவாங்க பார்த்திங்களா. அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கொஞ்சம் தொடச்சிக்கலாம். ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா தொடச்சாச்சு. தொடச்சதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும் இதில் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குல்ல. ஸோ அதில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து வாயில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து அவன் மூஞ்சி நல்லா தெரியுது. வாயை தரடா. இப்போ வந்து பாருங்கள், அவன் பல்லை வந்து பார்க்கலாம் பக்கத்தில். அப்பா, பல்லை பாருங்களேன், என்னடா இப்படி இருக்குது பல்லு. அது வந்து அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாக்கு. அப்பா, நாக்கில் எவ்வளோ குழிகள். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சைடு வந்து அடுத்து அப்படியே 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 அப்படியே. அப்பாடா, நாக்கு வெளியே எடு நாக்க. அப்பா, என் வாயில் வந்து அப்படி இருக்குங்க பார்க்குறதுக்கு. அந்த பல்லை வந்து பாருங்களேன். பல்லை வந்து பார்க்கும்போதே வந்து அந்த இதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து க்ளீன் இது தெரியுது. அடுத்து அந்த மீசையில் உள்ளது பக்கத்தில் வந்து பார்க்கும்போது பாருங்கள், அந்த மைன்யூட்டாக வந்து உள்ளக்கு உள்ளதுன்னா அப்படியே வந்து இது தெரியுதுங்க. அது ஃபேஸ் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்னதாக உள்ளது கூட தெரியுது. இதை தான் பல் டாக்டர்னால் என்னென்ன இடத்துல இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து அதை வந்து கண்டுபிடிப்பாங்க பார்த்திங்கன்னா. அது வந்து இதோட சின்னதாக இருக்கும். அதை வச்சு தான் வந்து பார்ப்பாங்க. அது வந்து குச்சோட ஸ்டிக் மாதிரி இருக்கும், பார்த்துருக்கேன். ஸோ அப்படி வந்து பார்ப்பாங்க. அதுவும் அது மாதிரியே நம்மளாலையும் பார்க்க முடியுது. பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிறைய இது வந்து இதை வச்சு வந்து போட்டிருப்போம். அதுக்கடுத்து ஏதாவது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சர்ச் பண்ணிகிட்டே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து கொஞ்சம் தண்ணி கிடக்கு. இந்த தண்ணியில் வந்து இதை வந்து செக் பண்ண போகிறோம். உள்ளக்கு வந்து எந்த மாதிரினா போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது செக் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து சின்ன சின்ன பூச்சிகள் மாதிரி தெரியுது. அப்படியே உள்ளக்கு விட்றேன். பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குங்க. அப்படியே அதோட பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது வந்து செம்மையாக இருக்குது. அந்த பபுள்ஸ் கொண்டு செம்மையாக தெரியுதுங்க. அப்படியே தண்ணிக்குள்ளே போகும்போல இப்போ அந்த சின்ன சின்ன பூச்சிகள் ஓடுறது தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்களேன், அந்த சின்ன சின்ன பூச்சினா பக்கத்தில் இருக்குது பாருங்கள். அப்படியே ஓடுதுங்க, குடுன்னு ஓடுது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை வந்து என்ன சொல்ல, அந்த இது வந்து பக்கத்தில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. அந்த செடிகள் கொண்டு நல்லா இருக்குது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா, அதாவது ரொம்ப பக்கத்தில் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதோட எஃபெக்ட் வந்து நல்லா வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதை வந்து ஈஸியாக வந்து உள்ளக்க வந்து விட்டு பார்க்குறோம்ல. ஸோ அதனால் சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அங்கிட்டு வந்து மீன் கிடக்கு. மீனை வந்து லைட்டாக வந்து போய் பார்க்கலாம். தவளை இருக்கா பாருங்க, அங்கே தவளை இருக்குன்னு சொல்கிறான். எதில்? இந்த ஓட்டைக்குள்ளே தவளை இருக்குன்னு சொல்கிறான். உள்ளக்கு விட்டு பார்க்கலாம் மெதுவா. இப்போ விட்டாச்சு. ஐயோ, ஏதோ இருக்கா இல்லைன்னு நினைக்கிறேன்.
இங்கிட்டு ரைட் சைடு வா. அதே அதான்டா. ஓ கண்ணு தெரியுது பாருங்களேன், அதாவது காலுங்க அது. பா அது ஏதோ செய்யுதுன்னு நினைக்கிறேன். இந்த வருங்க அது வந்து அந்த பிளர் ஆகிருதுங்க. ஆனால் வந்து இருக்குது, அது இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக தெரியுது. அதோட கண்ணை வந்து நான் பார்த்தேன் இதில். இதை வந்து நான் உங்கள்கிட்ட பக்கத்தில் இருக்க போல ஜூம் பண்ணி அந்த இதை காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அங்கிட்டு எறும்பு இருக்குது. எறும்பை வந்து பக்கத்தில் வந்து பார்க்க போகிறோம். அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்களேன், இங்கே எறும்பாக இருக்குது. எறும்பு பூத்தை வந்து பக்கத்தில் பார்க்குறதுக்காங்க. எறும்பை வந்து பக்கத்தில் எப்பா பயங்கரமாக இருக்குங்க. இப்போ எறும்புக்குள்ளே அந்த இதில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். புத்து பாருங்களேன், எறும்பு புத்து உள்ளக்க வந்து போகிறது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. அப்படியே வந்து பக்கத்தில் வந்து போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அதோட இது வந்து ரொம்ப இருக்குது. சரி ஓகே, அதுக்கடுத்து இங்கிட்ட ஒரு ஓட்டை இருக்குது. ஓட்டையில் விடலாமா? அப்பா ஓட்டையில் பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள், எப்படி வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்பா கையில் கடிக்குதுங்க, செம. ஓட்டையிலையும் நல்லா இதாக இருக்குங்க. அப்படியே போகுது. இதோட இது வந்து இங்கே வரைக்கும் வருதுங்க. இந்த இதில் வந்து ஹோலில் வந்து உள்ளக்க வர்றேன். இப்போ பாருங்கள் இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அந்த புத்தில் கொய்ன்னு வருதுங்க. எப்படி அந்த இதில் வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். செம எறும்பு இருக்குங்க இங்கே. பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. அதுவும் பக்கத்தில் வந்து பார்க்க ஐயோ கடிக்குது. இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேமரா வச்சு நம்ம வந்து என்னென்னதான் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. எங்களுக்கே வந்து புது அனுபவமாக இருந்துச்சு. ஒவ்வொன்றுக்குள்ளே வந்து போடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வந்துருமோ அப்படின்னா தோணுச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு நல்லா இருந்துச்சுங்க. ஸோ இதை வந்து கண்டிப்பாக இந்த இதை வந்து கண்டினியூ பண்ணலாம். வேறு எங்கேயாவது வந்து போய் டிஃப்ரெண்ட்டான உள்ள இடத்துல வந்து பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சனால எதுவுமே அவ்வளோ வந்து நம்மளுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து வித்தியாசமான ஒரு இடத்துக்கு போய் கண்டிப்பாக வந்து பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.